தேவி தேவி ஒண்ணு தேவி இப்ப போயிடலாம். தேவி ஐயோ 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 எனக்கு உதவி பண்ணுங்க, நாங்க உள்ள மாட்டிக்கிட்டோம். என்ன பண்றது? அக்கா யாருக்கு கால் பண்றீங்க? எழு தம்பிக்கு தான் ஃபோன் பண்றேன். தனமக்கா எதுக்கு கால் பண்றாங்க? என்னக்கா தம்பி எடுக்க மாட்டேங்கிறாரு. தம்பி சார் கொஞ்சம் வேகமா போப்பா. சார் கரெக்டான ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கேன். தம்பி டைம் ஆயிடக்கூடாது, நான் ஃபங்க்ஷனுக்கு வேற போகணும். கொஞ்சம் வேகமா போப்பா. ஆ என்ன இவன் இவ்வளவு ஸ்லோவா போறான்? மறுபடியும் படி பாப்போமா? மறுபடியும் ட்ரை பண்ணுங்கக்கா. ஏன் அக்கா திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்க? என்ன அவசரம் தெரியலையே. தனமக்கா எப்பவுமே எனக்கு கால் பண்ண மாட்டாங்க. ஏதாவது எமர்ஜென்சியா இருக்குமோ? ஓரமா நிப்பாட்டி அட்டன் பண்ணலாமா? ஏன்பா காரை ஓரம் கட்டுற? சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரு சின்ன அர்ஜென்ட். ஆல்ரெடி டைம் ஆயிட்டு இருக்கு, நீ வேற காரை ஓரம் கட்டி நிப்பாட்டி வச்சுட்ட. ஒரு 2 மினிட்ஸ் சார், ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க சார். நான் உங்களை கரெக்டா கூட்டிட்டு போயிடுறேன். என்னங்க இவரு என்ன இப்படி இப்படி பேசிட்டு பண்றான்? இருக்காரு? என்னாச்சு மேடம்? கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. இப்ப வந்துருவாங்க மேடம், நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மேடம் எவ்வளவு நேரம் மேடம் ஆகும்? அக்கா என்னாச்சு, ஃபோன் பண்ணீங்களா? தம்பி போனே எடுக்க மாட்டேங்கிறாரு ஷாலினி. எடுக்கலையா? போது எடுக்கல. என்னப்பா நீ போனை பண்ணிட்டு இருக்க? அக்கா ஃபோன் வருது. இது எழு தம்பிதான். பேசுங்க. அக்கா சொல்லுங்கக்கா. தம்பி தேவிக்கு பிரசவ வலி வந்துருச்சுன்னு அவளை கையில் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கோம். என்னக்கா சொல்றீங்க? ஆமா தம்பி. லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டாங்களா? அக்கா என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, எங்களுக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியல. கொஞ்சம் சீக்கிரமா வர முடியுமா தம்பி? அக்கா ஹாஸ்பிடல் ஸ்டாஃப் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்களா? ஷாலினி இப்பதான் சொன்ன தம்பி, இன்னும் யாருமே வரல தம்பி. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க தம்பி. அக்கா இப்ப நான் கொஞ்சம் தூரத்துல இருக்கேன். ஐயோ தம்பி, இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னே தெரியல. அக்கா நீங்க எதுக்கு பயப்படாதீங்க, நான் உடனே கிளம்பி வரேன். என்னக்கா? சார் என்ன? ஒரு எமர்ஜென்சி, நான் உங்களுக்கு வேற ஒரு கேப் புக் பண்ணி தரேன் சார். நீங்க இங்க இருந்து அதுல போயிடுறீங்களா? ஏய் என்னப்பா விளையாடுறியா நீ? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஃபேமிலியா ஃபங்க்ஷனுக்கு போய்கிட்டு இருக்கேன், கார்ல இருந்து இறக்கி ரோட்ல விட்டுட்டு போறேன்ற? சார் ப்ளீஸ், என் ஒய்ஃபோட சிஸ்டர் டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க சார். சார் அங்கே ஒரு ப்ராப்ளம் சார், நான் போகணும் சார். நீ போய் சொல்ற? திடீர்னு ஃபோன் பேசிட்டு நீ இப்படி சொன்னேன்னா நான் நம்பணுமா? சார் இல்லை சார், நான் உண்மைதான் சொல்கிறேன். அதெல்லாம் முடியாது. அப்படியே இருந்தாலும் அது உன் பிரச்சனை. நான் உன் ஓனர் கிட்ட பேசிக்கிறேன். நான் சீக்கிரம் போகணும். நீ பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டா வேற கேப் வந்து நான் எப்ப போறது? சார் கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க சார். சார் நான் எமர்ஜென்சின்னு சொல்றேன், நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்களே சார். ஏய் என்ன பேசிட்டு இருக்க நீ? உன்ன மாதிரி உன் ஓனர் பொறுப்பில்லாத ஒரு ஆளை விட்டுட்டு என் உயிரை வாங்குறான். இப்பவே கம்ப்ளைண்ட் பண்றான் பாரு அவன் கிட்ட. சார் 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 கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாதீங்க சார். நீ பண்ற வேலைக்கு நான் என்ன பண்றது? பாதியிலேயே ரோட்ல விட்டுட்டு போறேன்ற? ஐயா விடுங்க ஐயா, நான் உங்களை டிராப் பண்ணி தொலைகிறேன். சரியான டார்ச்சரா இருக்கு. ஏய் என்ன திட்டுற நீ? சார் நான் உங்களை சொல்ல சார், கொஞ்சம் சைலண்டா வாங்க சார். என்ன திட்டுறான் இவன்? தம்பி மெல்ல மெல்ல மெதுவா பாப்பா. நீங்க தானே ஸ்பீடா போக சொன்னீங்க, இப்போ ஸ்லோவா போகணும் சொல்றீங்க. இதை விடலாம் மெதுவா போக முடியாது சார்.
என்ன இவன் இப்படி பண்றான்? தம்பி தம்பி, மெதுவா போ தம்பி. மெதுவா போப்பா. சாவடிச்சிருவ போல இருக்கு. தேவி 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 கொஞ்சம் பொறுத்துக்கோ தேவி. ஐயோ தேவி கையல் ரொம்ப கஷ்டப்படுறா கையல். இன்னும் எவ்வளவு நேரம் மேடம் ஆகும்? என்னாச்சுங்க? இப்ப வந்துருவாரு மேடம். இதோ வந்துட்டாரு. வாங்கம்மா. எந்த ஃப்ளோர்ல லிஃப்ட் ஏறினாங்க? எந்த ஃப்ளோர் தான் சார்? வாங்க. இந்த ஃப்ளோர் தானா? இது சீக்கிரம் சார். ஐயோ மூச்சு முட்டுது கையல். தேவி தேவி யாராச்சும் இருக்கீங்களா? சார் என்னாச்சு சார்? சார் என்ன சார் ஆச்சு? லிஃப்ட்ல ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குது. அதான் பாதியிலேயே ஸ்டக் ஆகி நிக்குது. சார் எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார். லிஃப்ட் ஓபன் பண்ணுங்க சார். உள்ள ஆள் இருமா, இருக்காங்க மேல சார். போய் என்ன பிரச்சனை பார்க்கலாம். சீக்கிரம் சார். அம்மா கொஞ்சம் அக்கா அக்கா வலிக்குதுக்கா. அண்ணி, என்ன பண்றது? சார் என்ன சார் ஆச்சு? மேடம் லிஃப்ட்ல கண்டென்சர் போயிருக்கிறதுனால லிஃப்ட் பாதியில ஸ்டக் ஆகி நிக்குது மேடம். எப்படியும் சரி பண்றதுக்கு 1 hour ஆகும். சார் என்ன சார் சொல்றீங்க? 1 hour ஆகுமா? சார் எங்க வீட்டு பொண்ணு பிரசவ வலியில துடிச்சிக்கிட்டு இருக்கா. மூச்சு திணறல் வேற இருக்கு. சார் எவ்வளவு நேரம் சார் அவளால தாக்கு பிடிக்க முடியும்? அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன சார் பண்ணுவோம்? சீக்கிரம் ஏதாவது பண்ணி அவளை வெளியே கொண்டு வாங்க சார் ப்ளீஸ் சார். எங்க பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சார். மேடம் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா இருக்கிற பிரச்சனையை சொல்லிட்டேன். நீங்க சொல்றதுனால எதுவும் உடனே பண்ண முடியாது. நான் சொல்ற டைம் கட்டாயம் ஆகும். நான் எவ்வளவு சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ பாக்குறேன். சீக்கிரம் ஏதாவது பண்ணி அவளை வெளியில கொண்டு வரதுக்கு பாருங்க சார். சரி நான் பாக்குறேன். ப்ளீஸ் சார் சீக்கிரம் வாங்க சார். அண்ணி தேவி தேவி அம்மா என்னம்மா அம்மா என்னாச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டேய், டேய், பாத்து போடா. லாரி வருதுடா. சாவடிச்சிராதறாங்களே. ஐயோ ஏய் இவன் நம்மள சாவடிச்சிருவ போல இருக்கு. பாத்து போப்பா. தம்பி 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 வண்டி வண்டி. சொல்லுங்க.